இணைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஐரோப்பா குழுவின் வழிகாட்டுதலில் நடைபெறும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை நடாத்த வாய்ப்பு தந்த திருமதி சுரேஷ் கந்தராஜா ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி ஆரம்பிக்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை 11/11/25 டியூஸ்டே 11th of November 2025. அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும் முன் ஒரு விசேட நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்கின்றது. அதாவது இன்று பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களின் 76வது பிறந்த நாளாகும். EMC ஸ்தாபகர் பத்ரிஜி அவர்களின் பிறந்த நாளில் எல்லா இடங்களிலும் எல்லா ஸ்தாபனங்களிலும் கொண்டாட்டங்களும் பேச்சுகளும் நடைபெறுகின்றன. நாங்களும் அவர் வழிகாட்டிய சுய முன்னேற்றம் மற்றும் ஆன்மீகம், தியானம் சார்ந்த பணிகள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து, அதாவது அவர் கற்றுக் கொடுத்த மேலும் அவர் விரும்பிய தியான பயிற்சிகள், தத்துவங்கள் மற்றும் வாழ்க்கை குறித்த வழிகாட்டுதல்கள், பல நூல்கள், போதனைகள் ஏராளம் இருக்கிறது. இவற்றை நினைவு கூர்ந்து மேலும் இந்த தியான பயிற்சி மற்றும் அவற்றினால் பெற்ற நன்மைகள் ஆகியவற்றை எண்ணி அவரை வணங்குவோமாக. அடுத்ததாக எங்கள் சுரேஷ் கந்தராஜா ஐயா அவர்களின் பிறந்த தினமும் இன்று. அதனால் நாங்கள் அவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதற்கு இன்று எங்கள் தேக அபியாசத்தின் பின் நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உங்கள் விருப்பத்தின்படி எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவோம். உலக அமைதி நல்லிணக்க குழு வழங்கும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி, அதாவது வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மோனி குரூப் ப்ரொவைட்ஸ் லேர்னிங் டு டெவலப்மெண்ட் ஸ்கில் அண்ட் டெக்னிக் மைண்ட்ஃபுல்னஸ் பெனிஃபிட் ஆஃப் கிளப்பின் தெரபி ஐ யோகா. அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவோம். அடுத்ததாக எங்கள் சுரேஷ் கந்தராஜா ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கும் சேவை பற்றியோ அல்லது பிறந்த தின வாழ்த்துகள் பற்றியோ நீங்கள் தெரிவிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு முதலில் எனது வாழ்த்தை தெரிவிக்கின்றேன். திரு சுரேஷ் கந்தராஜா ஐயா அவர்கள் செய்யும் சேவையானது மிகவும் அளப்பெரும் சேவையை, மிகவும் போற்றத்தக்கது. அதாவது தியானம் செய்ய வர மறந்தவர்களுக்கு தியானத்தை ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பதும், தியானத்தில் இருப்பவர்கள் தியானம் செய்ய வருபவர்களை வாய் திறந்து பேச வைப்பதும், புதிதாக சந்தித்தவர்களுக்கு தியானத்தை அறிமுகப்படுத்தி வர பண்ணுவதும், இப்படி பல காரியங்களை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு திரு சுரேஷ் கந்தராஜா ஐயா அவர்களுக்கு எனது பேரறிஞருடைய வாழ்த்தையும் பிறந்த தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மற்றவர்களுக்கு சான்ஸ், அதாவது முதலில் தாராநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் தெரிவிப்பார். பவானி மாஸ்டருக்கு அறிவித்தலாமா? பவானி மாஸ்டர் இப்ப தாரா பிளே பண்ண போறது ஒரு படப்பாடலில் ஒரு சிறிய பகுதி, அதை நீங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். அது முடிந்த பின் தாரா ஸ்ரீகாந்த் மாஸ்டருக்கு தானே தயாரித்த ஒரு வீடியோவை போடுவா, அதுவும் ஒரு நிமிஷம் தான். அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இது இப்ப போடுறத நீங்கள் தயார் செய்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். நன்றி அம்மா.
Thank you. Thank you. Thank you. தேங்க்யூ. பாபு சண்முகநாதன் மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய முடிஞ்சதோ? வாரு மாஸ்டர், எடுக்கிறேன் 1 minute. ஓகே, நீங்கள் Thank you. 1 moment. Screen. Sorry, master, 1 minute. ஓகே. This is one. Oh dear. Is it down? This one. This one. Yeah. Share it. Share it. Anybody go to and say download it? Share. Come here, I will share for you. Yeah, just click share and you can share it to your WhatsApp. பஞ்சேந்திர மாஸ்டர் வேற யாருக்கும் சான்ஸ் கொடுங்க. நான் take it and come back. Yeah, thank you. ஓகே ஓகே. இப்பொழுது லீலா முதலில் தமா மாஸ்டருக்கு நன்றியை கூறி வரும் அருமையான பாட்டை காட்டியதற்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக லீலா சுந்தரலிங்கம் மாஸ்டர் உங்களுக்கு கூறலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புனிதமான தினம். அதுவும் பத்ரிஜி ஐயா போன்ற புனிதமான ஆன்மாக்கள் பிறந்த தினத்தன்று திரு ஸ்ரீகந்தராஜா அவர்களும் பிறந்திருப்பது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் நான் சொல்லுவேன். அவரும் ஒரு புண்ணியவான் தான். அவருக்கு சில வாழ்த்துக்களை கூறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். பிறந்த நாள் என்றும் பிறந்த நாள், பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. To Sri Skandaraja Master, happy birthday to you. May God bless you with health, wealth and prosperity. Long live. அவரையும் ஒரு புனிதமான ஆள் என்றால் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல நிலையிலே கொண்டு வைத்திருக்கிறார். எவ்வளவோ நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி நாங்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் மனைவி அவர்களுடனும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாருடனும் சிறப்பாக நன்றாக நீண்ட காலம் வாழ வேண்டும். நீங்கள் இருந்தால்தான் இந்த நிகழ்ச்சி மிகவும் பெருமையாகவும் சிறப்பாகவும் நடக்கும் என்று கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கும் சான்ஸ் கொடுக்க வேண்டும் என்றதுக்காக மே காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். நன்றி லீலா சுந்தரலிங்கம், நீங்கள் ஒரு பாட்டும் படித்து விட்டீர்கள், நன்றி. அடுத்ததாக சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர்.
நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 11ஆம் தேதி. இது ஒரு சிறந்த நாள் ஆக நாம் கருதுகிறோம். டக்குன்னு அழிஞ்சு விட்டு ஏனெனில் வியத்தகு அசாதாரண திறமையுடைய இருவர் இன்று இந்த நாளிலே பிறந்துள்ளனர். எமது பிதாமக பிரம்மா ஸ்ரீ பத்ரிஜி அவர்களும் எமது உலக சமாதான நல்லிணக்க குழுவின் ஸ்தாபகரும் இயக்குனரும் ஆகிய ஸ்ரீகந்தராஜா ஐயா அவர்களும் பிறந்த இந்த தினம் ஒரு சிறப்பான தினம் என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்கின்றோம். எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை வலுவூட்டுவதற்கு அயராது தினந்தோறும் 3 வேளை தியானத்தினை வழிநடத்தி அத்துடன் இந்த தளத்தில் உள்ளவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரத்தக்க மாதிரி பல நிகழ்ச்சிகளையும் ஒழுங்கு செய்து எங்களை ஊக்கப்படுத்தி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்களும் மேன்மை அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் உழைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கு எமது தளத்தின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ, அத்துடன் அவர் உலக சமாதானத்திற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது அதை பற்றியே எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அது ஒரு வியத்தகு விஷயமாகத்தான் நான் கருதுகின்றேன். அவருக்கு இறைவனது ஆசிகளை வேண்டி அவர் நீடூழி வாழ வேண்டும். அவருடைய பணி நீண்ட காலம் தொடர வேண்டும். அத்துடன் அவரும் அவரது குடும்பத்தினரும் சிறப்பாக வாழ்ந்து நலமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவரை வாழ்த்துகின்றேன். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நோய் நொடியில்லாமல் வாழ்ந்து ஊராண்ட மன்னரும் உலகாண்ட புலவர் போலவும் 100 ஆண்டு காலம் வாழ உங்கள் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்யூ. அன்பான வணக்கங்கள். என்றும் என் மனதில் குடியமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை வாழ் அண்ணாமலையாரின் பாதங்களை சேவித்துக் கொள்கிறேன். தமிழெந்தன் உயிருக்கு நேராம், தமிழெந்தன் உடலுக்கு உரமாம், தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம், தமிழ் அன்றி நான் வெறும் நீராம் என்று என்றும் எனக்கு தமிழ் ஈந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அன்னையை பணிந்து கொள்கிறேன். அன்றும் இன்றும் என்றும் என் எழுத்துக்களுக்கும் படைப்புகளுக்கும் மானசீக குருவாக வீட்டிலிருந்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசனை பணிந்து கொள்கிறேன். இன்று 11/11/2025 இத்தியான தளத்தின் ஆணிவேரான பிதாமகர் பத்திரிஜி அவர்களின் ஜனன தினம். முதற்கண் அவருக்கு என் வணக்கம். இதே தினத்தில் பிதாமகர் பத்திரிஜி அவர்களின் ஆசியோடு இத்தலத்தை ஸ்தாபித்தவர்களுள் முதன்மையாக திகழ்பவரும் இன்று வரை இத்தலத்தினை தளர விடாமல் தாங்கி பிடித்து இயக்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்ரீகாந்தராஜாவுக்கும் பிறந்த நாள். அவரை வாழ்த்த வயதில்லாததினால் அவரிடம் ஆசி வேண்டி பணிந்து இக்கவிதையை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். சிறப்புமிகு இத்தினத்தில் நாம்
ஸ்ரீகாந்தா ராஜா அண்ணனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். பரப்புகிறார் இவர் தியானத்தை பாரெங்கும், பரப்புகிறார் இவர் தியானத்தை பாரெங்கும். உலக சமாதான நல்லிணக்க உயர்ந்த நோக்குடை தளத்தினை உயர்த்திட தினமும் ஓய்வின்றி உழைக்கின்றார் ஸ்ரீகாந்தராஜா அண்ணன். உயர்த்திட தினமும் ஓய்வின்றி உழைக்கின்றார் ஸ்ரீகாந்தராஜா அண்ணன். ஒன்றல்ல இரண்டல்ல, தினமும் மும்முறை ஒரு மனதாய் தியானிக்கும் இத்தலத்தை ஒருங்கிணைத்து பணியாற்றும் அண்ணன் ஒரு தாய் வயிற்றில் உதித்த நன்னாளில். இத்தலத்தை ஒருங்கிணைத்து பணியாற்றும் அண்ணன் ஒரு தாய் வயிற்றில் உதித்த நன்னாள் இது. தமிழின் அழகினை எடுத்துரைக்க தரமான மேடையை அமைத்து தந்தே தனித்திறன் பலவற்றை கண்டறிந்து தமிழ் ஆர்வலராய் அண்ணன் என்றும் திகழ்வார். தமிழ் ஆர்வலராய் அண்ணன் என்றும் திகழ்வார். தனிப்பட்ட ஆசைகளை துறந்து நின்றே தொண்டு செய்யும் நல் உள்ளம் வாழ்க. தனிப்பட்ட ஆசைகளை துறந்து நின்றே தொண்டு செய்யும் நல் உள்ளம் வாழ்க. மனிதம் செழிக்க, மனதை ஒடுக்க, மகிழ்ச்சியின் கீதத்தை மீட்டெடுக்க மைய புள்ளியாய் என்றும் இருந்தே மாபெரும் சேவையை தினமும் செய்கிறார். மனிதம் செழிக்க, மனதை ஒடுக்க, மகிழ்ச்சியின் கீதத்தை மீட்டெடுக்க மைய புள்ளியாய் என்றும் இருந்தே மாபெரும் சேவையை தினமும் செய்கிறார். அன்பின் ஒளியினை எல்லோர்க்கும் தந்து அவர் வழியிலேயே நாமும் தொடர்ந்திடலாம். அவர் வழியிலேயே நாமும் தொடர்ந்திடலாம். இனியது இந்த பிறந்த நாள் தனிலே அண்ணன் இன்னும் பல காலம் வாழ வேண்டும். ஈடற்ற தொண்டினை தொடர்ந்து செய்து எல்லோர் மனதிலும் என்றும் நிலைக்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் 100 ஆண்டு காலம் அவர் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொண்டு 100 ஆண்டு காலம் அண்ணன் வாழ வேண்டும். அண்ணனின் பாதங்களை பணிந்து சேவித்து விடைபெறுகிறேன். அன்பன் சக்திதாசன். வணக்கம் அன்பர்களே. நன்றி. சக்திதாசன் கவிதையை வழங்கிய பாபு சண்முகன் மாஸ்டருக்கும் சக்திதாசனுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக குகணேசன் மாஸ்டர் உங்களோட கருத்தை தெரிவிங்க. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூற்றின் வாழ்ந்து எம்மையெல்லாம் வாழ்விக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமைகின்றேன். நன்றி. நன்றி குகணேசன் மாஸ்டர். அடுத்ததாக கௌரி சங்கரன் மாஸ்டர், பிரசித்தி கௌரி சங்கரன் மாஸ்டர், நீங்கள் கூறலாம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்று பிதாமகன் பத்ரிஜியின் பிறந்த நாளும் ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டரின் பிறந்த நாளும் ஒரே நாளில் அமைவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் இந்த மகத்தான சேவையை பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளால் பலருக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக முதியோர்கள், அதுவும் தனிமையில் இருப்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அவரின் சேவை நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் குறித்தாக. நன்றி. நன்றி பிரசாதி மாஸ்டருக்கு நன்றி. அடுத்ததாக திரு திருநாவுக்கரசு, பாலா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பார். இந்த தியான தளத்தை சிரமம் பாராது தினமும் கிரமமாக நடத்தி வரும் அன்பர் திரு
ஸ்ரீகந்தராஜா மாஸ்டரின் பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக இங்கு நாங்கள் அனைவரும் கூடியிருக்கின்றோம். எல்லோருக்கும் எனது வணக்கம் கூறி ஸ்ரீ மாஸ்டர் பலகாலம் நீடூழி வாழ வேண்டும் என்று நானும் எனது பாரியாரும் சேர்ந்து மனமாற வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க ஒரு பாடலையும் தருவதற்காக நான் இப்பொழுது விளைகிறேன். வாழிய நேடோளே போவே மீதிலே, வாழிய நேடோளே போவே மீதிலே, என்றும் வாழ்வினால் அன்பினால் இன்பம் கண்டே, வாழிய நேடோளே போவே மீதிலே, என்றும் வாழ்வினால் அன்பினால் இன்பம் கண்டே, வாழிய நீடூழி புவி மீதிலே. வள்ளுவர் குரல் சொல்லும் பொருள் தன்னை உணர்ந்தே, ஆ வள்ளுவர் குரல் சொல்லும் பொருள் தன்னை உணர்ந்தே, வாழ்வில் ஒன்று பலமே குலவி மகிழ்ந்தே, அறிவு நிறை மக்கள் செல்வத்துடன் வாழிய நீடூழே புவி மீதிலே, என்றும் வாழ்வினால் அன்பினால் இன்பம் கண்டே, வாழிய நீடூழி புவி மீதிலே. செந்தமிழ் திருநாட்டையே என்னாலும் சிந்தையில் எண்ணியே சேவை செய்தே, செந்தமிழ் திருநாட்டையே என்னாலும் சிந்தையில் எண்ணியே சேவை செய்தே, திருமகள் அருளாலே சீரோங்கி உயர்ந்தே, திருமகள் அருளாலே சீரோங்கி உயர்ந்தே, திருவுளம் மகிழ்ந்தே உணர்வு மடந்தே, பெருகி வரும் செல்வ சுற்றத்துடன் வாழிய நீடூழி புவி மீதிலே, என்றும் வாழ்வினால் அன்பினால் இன்பம் கண்டே, வாழிய நீடூழி புவி மீதிலே. வாழ்க திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் நூறு காலம் வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலா திருநாவுக்கரசு அவர்களுக்கு. வாழ்த்துக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கும் பாடலுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக செல்வி அம்மா அவர்களை கூற அழைக்கின்றேன். வணக்கம் எல்லாருக்கும். முதற்கண் நானும் எனது கணவர் சிவமும் ஹாப்பி பர்த்டே விஷ் கொடுக்கிறோம் சாருக்கு. உங்களை எல்லாரையும் காண்றது, இந்த குடும்பத்தை காண்றது எனக்கு சந்தோஷம். ஒரு சின்ன விஷ் ஒன்று நான் ஒரு ரீட் பண்ண போறேன். வாழ்த்து மடல். வாழ்த்த வயதில்லை தங்களை தலை வணங்கி, இந்த பிறந்த நாள் உங்கள் வாழ்வின் இனியதொரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அமையட்டும். எண்ணும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மழை பொழியட்டும். நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும். 100 வயதை கடந்து வாழ்க பல்லாண்டு. இதயபூர்வமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், அன்புங்கள். தேங்க்யூ. நன்றி செல்வி அம்மாவுக்கு நன்றி. அடுத்ததாக மீனாம்பிகை அம்மா உங்கள் வாழ்த்தை தெரிவிக்கலாம். மீனாம்பி அம்மா இல்லை என்றால் அடுத்தது டாக்டர் சிவச்சந்திரிகா அம்மா அவர்கள் வாழ்த்தை தெரிவிக்கலாம்.
வணக்கம். பெரிய வணக்கம் அனைவருக்கும். பெரியவரே, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். செந்தமிழில் மனமார்ந்த வாழ்த்துக்களை இன்று கூறி மகிழ்கிறோம். உங்கள் வாழ்வாள் முழுவதும் செய்த சேவை, தேவை, தியாகம், வழிகாட்டுதல் எங்களுக்கு எப்போதும் ஒரு வெளிச்சம் போல் இருக்கிறது. வாழ்ந்த பாதை எளிமையுடன் கூடிய அறிவும் அனுபவத்துடனும் அன்பும் நிரம்பியதாகும். உங்கள் வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடமும் ஊக்கமுமாக திகழ்கிறது. இன்று உங்களுக்கு வாழ்த்து செல்லும் இந்த தருணம் பெருமையாக உள்ளது. உங்கள் பணி, உழைப்பு, நம்பிக்கை ஆகியவை பலரின் வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றன. உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவை பெருமையாகவே உள்ளன. சிறப்பாக வாழ்ந்த உங்களுடன் நம்மால் உண்மையான பண்பும் மனித நேயத்தையும் கற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்கள் காட்டிய தாராள மனமும் நெறியும் மற்றவர்களை உயர்த்தும் எண்ணமும் எப்போதும் எங்களை ஊக்குவிக்கின்றது. நீங்கள் வாழ்வில் பெற்ற அனுபவங்களும் வெற்றிகளும் இளம் தலைமுறைக்கு ஒரு திசை மாறா ஒளி. நீங்கள் எட்டிய உயரத்தை நினைத்து நாங்கள் பெருமையுடன் என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். லால 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 லால. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். எட்டத்திற்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டத்திற்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் என்று லால லாலா என்று சொல்லி வாழ்த்தி வாழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் சிவச்சந்திரிகா. நீங்கள் பாட்டை இயற்றி அமைச்சு மியூசிக்கையும் அமைச்சு பாடியிருக்கிறீர்கள். நன்றி. அடுத்ததாக மீனாம்பி அம்மா, நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். நன்றி நன்றி பஞ்சாச்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிரமஸ்ரீ பத்ரிஜி ஐயாவின் பிறந்த நாளில் எங்களுடைய ஞானரத்னம் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவின் பிறந்த நாள் வந்தது மிகவும் மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நல்ல நேரத்தில் அவற்றை அந்த இது ஞாபகத்துக்கு வந்துட்டுது, ஞானரத்னம் ஐயான்ற இது. நன்றி பிரபஞ்சத்துக்கு. அன்பான ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீடாயுள், நிறை செல்வம், நிறைந்த ஞானம், வான்புகள் பெற்று இதுபோல் இன்னும் பல தியானிகளை உருவாக்கி எல்லாரையும் மகிழ்வித்து நீங்கள் உலக அமைதியை நிலைநாட்டி 100 ஆண்டு காலம் மகிழ்ச்சியாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வாழ வாழ்த்துகிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, ஒரு நோய் நொடி இல்லாமல் வளர்க. நன்றி நன்றி. இவ்வளவுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்ற பாட்டில. நன்றி நன்றி. நன்றி மீனாம்பி அம்மா. நீங்கள் வாழ்த்து தெரிவித்ததோடு அவருக்கு முன்னுக்கு ஞானம் இருக்கிறது, ஞானம் என்ற இனிஷியலையும் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீசுந்தரராஜா மாஸ்டருக்கு எனது மனப்பூர்வமான மன நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை இப்படி போல் 100 காலம் வாழ்ந்து எங்களை எல்லாரையும் நெறிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி பவானி அம்மாவுக்கு நன்றி. பவானி அம்மா ரெக்கார்ட் பண்ணி கொண்டும் இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அடுத்ததாக சரோஜ் கருணாநாதன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்து இந்த வாழ்த்து சொல்வதற்கு ஏற்படுத்தி அந்த அத்தனை மக்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இந்த பத்ரிஜி பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் பிறந்த நாளே அதே நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுக்கு முதற்கடவுளாகிய விநாயக பெருமானின்
அருள் நிரம்பவே பாலிக்கட்டும். அவருடைய டிவைன் பிளெஸிங்ஸ் எல்லாம் நீங்க செய்யும் எடுத்த காரியம் அத்தனைக்கும் சிறப்பாக அமைய நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் மிகுந்த சந்தோஷமாக குடும்பத்தாருடன் அனைவரும் நீங்க செய்கிற பணியை தொடர்ந்து செய்ய அவனுடைய அருள் பாலிக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய பிறந்த நாளில் தொடர்ந்து நீங்க நீண்ட காலம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வேண்டி வாழ்த்துகிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி சரோஜ். அடுத்ததாக சரோஜினி ஆசீர்வாதம் கையை உயர்த்தி கொண்டிருக்கிற அவருக்கு அன்மியூட் பண்ணி விடுங்கோ. சரோஜினி ஆசீர்வாதம். அன்மியூட். அப்ப அவ வணக்கம் எல்லோருக்கும். இந்த இங்கிலாந்து நகரில் வாழும் எங்கள் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரின் பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இணையதளத்தின் மூலம் இணைந்து யாவரையும் மகிழ வைக்கும் மக்கள் திலகம் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவரே. முதியோர், இளைஞர்கள் மற்றும் பாடசாலை குழந்தைகளையும் ஒன்றாய் இணைத்து பயத்தை நீக்கி பேச வைக்கும் தியான குழுவே இது. உடற்பயிற்சி, யோகா, கண் பயிற்சி போன்றவற்றை தந்திடும் உலக சமாதான குழுவே இந்த குழுவே. முதுகெலும்பா இருப்பவர் யார் என்று தெரியுமா? எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவரே. அவர் இல்லாமல் இந்த தலம் நடக்கவே முடியாது. அவரை எல்லோரும் போற்றுகிறார்கள். எனக்கண்டா எப்படி போற்றுன்னு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரே, தமிழரின் பண்பு, கலாச்சாரம், ஒருவருக்கொருவர் நேசிக்க வைக்கும் ஆற்றலை உருப்படுத்தும் குழுவே இது. தொல்லை தரும் இவ்வுலகில் நோய்பிணிகளை தடுக்க சிறந்த மருத்துவர்களை அழைத்து மனம் குளிர செவி கொடுத்து உற்சாகம் ஊட்ட கொடுக்கும் உலக சமாதான குழுவே இது. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரின் முயற்சியால் அயராது 3 வேளையும் நடத்தி வருவார். நாம் எல்லோரும் கரகோஷம் செய்து பாராட்டுவோம். என் மனமார்ந்த நன்றி. சரோஜினி ஆசீர்வாதம். நன்றி சரோஜினி ஆசீர்வாதம். அருமையாக பேசியிருக்கிறீர்கள், சந்தோஷத்துடன் பேசுகிறீர்கள். நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் அம்மா, நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிங்க. தேங்க்யூ பஞ்சாச்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். சிறப்பு வணக்கம் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அவரின் பாரியார் அருந்ததி மாஸ்டருக்கும். அவர் அருந்ததி மாஸ்டருடைய சப்போர்ட்டும் மற்றது இங்கே இருந்து எல்லா உதவிகளும் செய்து கொடுக்கும் எல்லாருடைய சப்போர்ட்டாலும் தான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் 3 நேரம் இந்த தலத்தை அயராது நடத்தி கொண்டு வருகிறார். இது ஒரு பெரியொரு அபூர்வம் எனக்கு. நான் எத்தனையோ இதுகளுக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணி பார்த்தேன். ஆனா இது மிகவும் சிறந்த ஒரு தலம் என்று நான் சொல்லுவேன். நான் ஒருத்தருக்கும் பயப்படாமல் எல்லாருக்கும் சொல்லுவேன். அவர்கள் எல்லாருக்கும் சொன்ன நாள் வந்து சேருங்கோன்னு சொல்லி, இதில் சேர்ந்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனபடியால் நாங்கள் இன்னும் எல்லோரும் ஒத்துழைத்து சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அவர் பாரியார் அருந்ததி மாஸ்டருக்கும் உதவி செய்து கொண்டு இருக்க வேணும். நானும் எத்தனையோ தரம் கேட்டு என்னால ஏழுமானதை நான் உங்களுக்கு செய்யறேன் என்று. ஆனா எனக்கு ஒரு விதமான மறுமொழியும் கிடைக்கலை. யாரே கேட்டுனான்டா அருந்ததி மாஸ்டரையும் டாக்டர் சதாமனோ மாஸ்டரையும் கேட்டுனான். எனக்கு ஒரு தரம் ஒரு மறுமொழியும் சொல்லலே, ஏனோ தெரியாது. மேபி ஐ எம் நாட் ஃபிட் டு பி a helper. I don't know. அப்படி ஒன்று இல்லை. அவருக்கு சோம் இல்லாததுல உங்களுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு தான் உங்களை கவனமா நாங்க பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். Thank you. That's very kind of you. ஆனால் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாதுன்றது தான் உங்களுக்கு சொன்ன நாங்க தான் எத்தனையோ தரோம். அதைத்தான் சொல்றேன். டோன்ட் வரி. நீங்க இது இந்த தியான குழுக்கு வாரதே நீங்க செய்யற அதே காரணம். Don't worry.
நன்றி. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நான் என்ன விதத்திலும் நானும் இந்த தளத்துக்கு பிசிக்கல் ஹெல்ப் செய்ய இல்லாட்டிலும் வேறு விதமாய்த்தென்னும் நான் இந்த தளத்துக்கு உதவி செய்வேன், கும்பிடுவேன், கடவுளை கும்பிடுவேன். என்றால் நான் எத்தனையோ இதுகளுக்கு எல்லாம் போனான். இந்த ஸ்பெஷலி இந்த பேண்டமிக் டைம் தான் நான் ஜாயின் பண்ணான். ஆனா இப்படி ஒன்று 3 நேரமும், not only once or twice, 3 times a day and 7 days of the week, I've never ever come across இப்படி ஒரு தலம். கடவுளுடைய அருளால உங்கள் எல்லாருக்கும் நல்ல இதுகள் எல்லாம் கிடைத்து இந்த தலம் நீண்ட காலம் நடத்தி கொள்ள எல்லோருடைய உதவிகளும் கிடைத்து எல்லாம் நல்லாக நடக்கும். நன்றி. நன்றி ராஜேஷ் மாஸ்டர். இதையும் நீங்கள் நேரடியாக கேட்டு நேரடியாக அறிந்து கொள்வதற்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக விஜயலட்சுமி, அதாவது அம்மா அவர்கள் உங்கள் கருத்தை தெரிவிங்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் கதாநாயகன் அவர்களுக்கு எனது மன நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இலங்கை வாழ் எங்கள் குழுமத்தின் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றேன். எனது வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவம், சென்ற வருடம் அவரின் பிறந்த தினத்துக்கு நாங்கள் அவரின் இல்லத்தில் இருந்து அனைவரும் சேர்ந்து கொண்டாடினோம். இதை என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை. ராதை மாஸ்டர், சிவா மாஸ்டர், ஞானா மாஸ்டர், சக்திதாசன் ஃபேமிலி, பாபு மாஸ்டர் ஃபேமிலி, இன்னும் நிறைய பேர் எல்லோரையும் நான் நேரில் சந்தித்தது எனக்கு அவர பிறந்த நாள் ஒரு விழாவாக இருந்து நாங்கள் நடாத்தினோம். அவருக்கு தெரியாமலே நாங்கள் அத்தனை பேரும் கூடினோம். இந்த வருடம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பாப்பம், இறைவனின் அருள் கிடைத்தால் அடுத்த வருடம் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை கொண்டாடுவோம் அவரின் இல்லத்தில். அவர் நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் எங்கள் எல்லோரையும் வழிநடத்தி செல்லும் ஒரு தோணி போன்று எல்லோருக்கும் ஒரு ஆசானாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த தளத்தின் சார்பாகவும் எங்கள் இலங்கை குழுமத்தின் சார்பாகவும் மீண்டும் வாழ்த்தி, அவர் ஃபேமிலி, அதாவது அருந்ததி அம்மாவும் அவரும் நகமும் சதையும் போல வள்ளுவனும் வாசியும் போல நீண்ட ஆயுளோடு சுகங்களோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சைவ புலவர் விஜயலட்சுமி அம்மாவின் அருமையான கருத்தை கூறியிருக்கிறீர்கள். நன்றி. அடுத்ததாக யாழினி. Sorry, Panchacharamaya. Kulamangai has a hand raised. A lot. For a long time. Kulamangai. Yeah. குலத்தை நாங்க கொடுப்போம். இப்ப யாழினி அன்மியூட் பண்ணியிருக்கிறா, அவ பேசட்டும். Okay, thank you. அடுத்த குலத்துக்கு கொடுப்போம். யாழினி, நீங்க பேசுங்க. ஹலோ, வணக்கம் மாஸ்டர், வணக்கம் அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்று எங்கள் தளத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் பத்ரிஜி அவர்களுக்கும் ஐயா ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவுக்கும் எனது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சீரோடும் சிறப்போடும் தீர்க்க ஆயுஷோட நிறைந்த செல்வத்தோட உங்கள் பணி தொடர வேணும் என்று வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பணி மிக பெரியது. அப்பணியை நீங்கள் தொடர்ந்து சலிக்காம தொடர்ந்து செய்ய வேணும் என்று இந்த சிறியனின் வாழ்த்துக்கள். நன்றி மாஸ்டர்ஸ். நன்றி நன்றி நன்றி. நன்றி யாழினி மாஸ்டர். அடுத்ததாக குலமங்கை அம்மா, நீங்கள் பேசலாம். வணக்கம் எல்லோருக்கும். இத்தலத்தை நல்லபடியாக நடத்தி வரும் மிஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி குலமங்கை அம்மா அவர்களுக்கு நன்றி. பாபு சமணன் மாஸ்டர், சாட்டில் உள்ளதை நீங்கள் கூற போறீங்களோ? ஆமாம், வாசிக்கிறேன் நான்.
என்று அனைவரையும் நாங்கள் அனைவருக்கும் என்று நன்றி கூறி இந்த தளத்தில் எல்லோரும் வந்து உங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். நானும் உங்களுக்கு முன்னால் ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கு பிறந்த தின வாழ்த்தை கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் இன்று லண்டன் நேரம் 3 மணியிலிருந்து எங்களோட வீட்டுக்கு வரலாம் என்று கூறியிருக்க இந்த தமா பாபு மாஸ்டர்ஸ் அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அவையில் இனிஷியேட் படுத்தி இந்த முறையும் அவர்கள் வர சொன்னது எல்லோருக்கும் கூறி வர்றார்கள். விருப்பமானாக்கள் யாரும் வரலாம். லண்டன் நேரம் 3 மணியிலிருந்து வரக்கூடிய அனைவரும் வந்து இந்த தினத்தில் பங்கு கொள்ளலாம் என்று அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அருந்ததி அம்மாவுக்கு நன்றி. நீங்கள் ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துருக்கிறீர்கள் வர சொல்லி. அடுத்தது சரி, அடுத்தது சாட்பாக்ல உள்ள வாழ்த்தை சொல்லி போட்டு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் விழுவோம். ஓகே, விக்னேஷ் எழுதியிருக்கிறார். வணக்கம் everyone. Happy birthday to Sri Skandraja Master. We appreciate your selfless service to all communities beyond borders. Lalita Gopal எழுதியிருக்கிறார். Wishing you a very happy birthday, Sri Skandraja Master. Lalita Gopal from USA. Sri Skandraja Master ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. Thank you message. Thank you so much for your kind birthday wishes. Today is a special day. It is not only my birthday, but also Armistice Day and the birthday of Peace founder Brahma Shri Patriji. Let us observe 2 minutes silence at 11 a.m. UK time for the world peace and harmony with gratitude and love, Sri Skandaraja. Nitya wish you a happy birthday. Kumuda, I am proud and happy to wish the great Sri Skandaraja Master a blessed birthday, and may Almighty Shiva bless you with health to continue his Yemen service continuously. Have a great day with Arundhati Master, who is the pillar for you and your family. Surya Maheshwaran, Sydney, Australia. Many happy returns of the day, Sri Skandaraja Master. May God bless you with good health and happiness and success. Have a great day. Tirunavakarasu from Sydney, Australia. Vanakkam everyone. On behalf of my wife, Savitri, I wish you a very happy birthday, Sri Skandaraja Master. May your years ahead be filled with blessings, peace, happiness, and good health. Valka Valamudan. Anandi Baladasan from Canada. மன்னிக்கணும், இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் ஐயா, ஸ்ரீ ஐயா எழுதியிருக்கிறார். நான் மட்டும் சொல்லணும் ஐயா, இன்றைக்கு நாங்கள் சரியா 11 o'clock இந்த ஆர்மிஸ்டிஸ் டே, அது உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆர்மிஸ்டிஸ் டே வந்து அந்த 11th hour 11th of November சைன் பண்ணப்பட்டது அக்கோர்டு உண்டு, அதாவது பீஸ் அக்கோர்டு. அந்த இதை செலிப்ரேட் பண்றதாக மற்ற இறந்தவர்கள் வாரில் இறந்தவர்களுக்காகவும் எல்லாத்துக்குமா ஒரு ஆர்மிஸ்டிஸ் டே நடக்கிறது. அது சரியாக 11 மணிக்கு பஞ்சாட்சர மாஸ்டர் நாங்கள் இங்கே 2 நிமிஷம் சைலன்ஸ் போடுவேன். நான் டைமை பார்த்துக்கொண்டு இருப்பேன். சரியா 11 o'clock இது வந்து எங்களோட ஸ்பீக்கரோட கிளாஷ் பண்ணும். நான் எல்லாரையும் மியூட் பண்ணி போட்டு சைலன்ஸ் போக சொல்லுவோம். நீங்களே சொல்லுங்க. சரியா 11 o'clock 2 நிமிஷத்தாலும் நான் சொல்றேன் டைமா பண்ணி சொன்னோன்னா நாங்கள் நிப்பாட்டலாம். சரியா 2 நிமிஷம் நாங்கள் செய்யணும். இது பேச்சாளருக்கும் அந்த நேரம் பேச்சாளருக்கும் இதை அறிவித்தா நல்லது. நான் வந்துடுவான்னு நினைக்கிறேன். பேச்சாளர் பேச்சாளர் நிக்கிற கோ-ஹோஸ்ட் கொடுங்க. உஷா குமார் வந்துட்டேன் சார், வந்துட்டேன். ரைட், ஓகேம்மா. உஷா குமார், நீங்க நான் சொன்ன கேட்டீங்களா மேடம்? இல்லையா? கேட்டேன் மேம், கேட்டேன் சார், கேட்டேன். அந்த ஆர்மிஸ்டிஸ் டே எக்ஸாக்ட்லி 11 o'clock for 2 minutes we will observe silence. அந்த நேரத்தில் எல்லோரும் சைலன்ஸா இருப்போம். நீங்கள் பேச்ச துவங்கினாலும் அந்த நேரத்துல நிப்பாட்டிட்டு after 2 minutes தொடங்கணும். அது 4:30 PM இந்தியன் டைம். அதுக்கு பிறகு அவன் ஸ்பீச்சுக்கு முதல் நாங்கள் அவர் 2 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு முதல்ல அது வரும்னு நினைக்கிறோம். இந்த சரியா 11க்கு நாங்க ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே சார், நீங்க சொல்றீங்களா? நான் அப்ப ஸ்டார்ட் பண்றேன் சார். இல்ல மெடிடேஷன். இப்ப மெடிடேஷன் until 11 o'clock கூட டைம். எஸ் சார். 4:30 மட்டும் மெடிடேஷன். இப்ப மியூசிக் மெடிடேஷன் செய்ய போறோம். எனவே என்னுடைய நன்றியை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல,
இன்றைக்கு வேர்ல்டு அமிஸ்டி டே. மற்ற அது மாத்திரமல்ல, பிரபஸ்ரீ பத்ரிஜியினுடைய பர்த்டேயும் அதை எல்லாரும் செலிப்ரேட் பண்றார்கள். ஸோ 3 விதமான விஷயங்கள் வேர்ல்டுல உலகத்துல சமாதானத்துக்கு ஏற்படுத்திய 1918 நினைக்கிறேன், at 11 AM 11 AM நடந்தது. நாங்கள் அதை திருப்பி இந்த இங்கிலாந்து முழுக்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 11 o'clock ஆஃபீஸில் வேலை செய்கிறார்களும் சைலன்ஸாக இருப்பார்கள் என்றதையும் கூறிக்கொண்டு, நான் எல்லோருடைய உதவியோடையும் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இட்ஸ் டீம் ஒர்க். நான் தனியத்தின்றி செய்கிற நான் கோஆர்டினேட் பண்ணி எல்லாட்ட டீம் ஒர்க்கையும் இதை செய்து அதில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை நான் மிகவும் அதை ஈஸியாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வேலையை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடின பேர் என்னுடைய உதவியிலையும் சேர்ந்து இன்னும் கூடின நாட்கள் தொடர்ந்து நடைபெற இதைக்கு உதவலாம் என்பதையும் செய்து கொள்கின்றேன். மிகவும் நன்றி எல்லோருக்கும், திருப்பவும் நன்றி. மீண்டும் உங்களை எல்லோரையும் 3 மணிக்கு UK டைம் முடியுமெண்டா 3 மணிக்கு பிறகு நீங்க வரலாம். சில பேர் 6 மணிக்கு பிறகு வரை சொல்லியிருக்கீங்கன்னா அந்த டைமை வந்து ஏன் ஸ்லாட் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறேன்டா ஆக்கள் கூடி கொஞ்சம் கூடின மாதிரி இருக்கிறபடியத்தான் அப்படி செய்யலை. நீங்க வரலாம் விட்டு 3 to அப்படியே போய்கொண்டிருக்கும். வேறாக்கள் வரலாம் என்றதையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.